பாஸ்பாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நைனா ஃபிஷ் ஃபார்மில் தாங்க இருக்கேன். எஸ், இந்த நைனா ஃபிஷ் ஃபார்மில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கப்பீஸ் மீன் வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 80 வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ் மீன் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, கெண்டை, ஜிலேபி, கட்லா, ஸோ இந்த மாதிரியான வளர்ப்பு மீன்களுமே வந்து வச்சு பண்ண நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த சாப்பிடக்கூடிய கெண்டை, கட்லா, ஜிலேபி இந்த மாதிரியான மீன்களை வந்து பராமரிக்கிறது எப்படி, அண்ட் அவங்களுடைய வளர்ப்பு முறை எப்படி தண்ணியெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது, இதுக்கு அரசு சைட்லேருந்து ஏதாவது மானியங்கள் இருக்கா, சப்சிடி இருக்கா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறது நானா ஃபிஷ் ஃபார்மோடைய ஓனர் ஆகாஷ் அவர்கள் தான். ஸோ வாங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சூப்பர். ஸோ உங்களுடைய கப்பீஸ் ஃபார்மை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டோம். வளர்ப்பு மீன்களும் வந்து வளர்க்குறீங்க. ஸோ இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது 20-25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஸோ எப்படி சார் இதை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் எப்படி? மெயின்டெனன்ஸ்லாம் ஈஸி தான் மேடம். உங்களுக்கு அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி தான். ஓகே. விவசாயம்னா உங்களுக்கு 3 போகம் அந்த நெல்லை பற்றிலாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அது நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது. இது அப்படி கிடையாது. உங்களுக்கு வெயில் காலம்னாலும் பிரச்சனை கிடையாது, மழை காலம்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபிஷஸ் வந்து லைவாக வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்க போகுது. நமக்கு எப்போ டிமாண்ட் இருக்குதோ அப்போ நம்ம எடுத்து வெளில சேல்ஸ் பண்ண போகிறோம். டிமாண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷஸ் வளர போகுது. அதனால இதில் லாஸுக்கு வந்து உங்களுக்கு வேலை கிடையாது. எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நான்வெஜ் ஃபீல்டு நீங்கள் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா வந்து டே பை டே ஒரு யூசேஜ் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது. ஏன்னா அழியிற பொருள் தானே உங்களுக்கு. அதனால கண்டிப்பாக அதில் லாபம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிஷ் ஃபார்மில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கு சார்? ஃபிஷஸ் வந்து ஒரே பாண்டு தான். கிட்டத்தட்ட 3 ஏக்கர்ஸ் இருக்குது, 1 ஏக்கர் இருக்குது, அப்புறம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்குது, அப்புறம் 1.5 ஏக்கர் செப்பரேட்டாக இருக்குது. ஒரே ஏக்கரில் எல்லா ஃபிஷஸுமே மல்டி ஃபிஷஸ் எல்லாமே கொலாப்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு வளர்க்க முடியும். இதுலேயே நாங்கள் விராலும் வளர்க்குறோம். நிறைய பேர் விராலுக்குன்னு தனியாக பாண்ட் செட்டப்லாம் போட்டு வளர்க்குறாங்க. அப்படி வந்து நம்ம வளர்த்ததில் வந்து க்ரூம் பண்ண முடியாது. இதில் எப்படி நாங்கள் விரால் வளர்க்குறோம்னா, இப்போ கட்லா, பொட்லா, ரோகு, மிருகாலு, சிசி, பில்லுகண்டை எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். அதில் கிஃப்ட் ஜிலேபியான்னு சொல்கிறாங்க. அந்த வெரைட்டி கிஃப்ட் ஜிலேபிலே கொஞ்சம் பெரிய சீஸாக இருக்கிறது கிஃப்ட் ஜிலேபியான்னு சொல்லுவாங்க. அதுங்களோட பேபிஸை வந்து அந்த விரால் ஃபிஷ் வந்து சாப்பிட்டுட்டு அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஃபீட் கொடுக்கறதுக்கு தேவை கிடையாது நமக்கு. ஓகே. ஸோ வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இல்லை ரொம்ப ஈஸி? ரொம்ப ஈஸி தான் மேடம். இதுக்கு ஒன்றும் இப்போ என்ன நிறைய பேர் நானா மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னையை பொறுத்தவரையும் நான் கப்பீஸ்க்கும் சரி இந்த வெரைட்டிஸுக்கும் சரி மெடிசன் நான் இதுவரையும் எதுவுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது. எல்லாமே நேச்சுரலாக அது பாட்டுக்கு அது இயற்கையாக வளர்றது தான் நமக்கு. ஃபீடு மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் தான் உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு, இந்த ஃபார்ம் ஃபீடு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு. ஸோ இதுக்கான முதலீடு அப்படின்றது எவ்வளோ சார் ஆச்சு உங்களுக்கு? இது முதலீடுங்கிறப்ப எல்லாமே லேண்டு நமக்கு வந்து சொந்தமாக இருக்கிற வாசி நமக்கு எதுவும் இல்லை பெரிய லெவலில் பண்ண எப்படி சொல்கிறதுனா லேண்டு வாங்கி செலவு இல்லை. அதே மாதிரிங்கிறப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபிஷ் ஃபார்ம் இருக்குன்னா மண்ணை எடுக்கணும், மண்ணை கொண்டு வெளியில் எங்கேயாவது போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் அப்படி பண்ணல. ஏன்னா மண்ணை எடுத்து 4 சைட்லையும் கரை மாதிரி கட்டியிருக்கோம். அந்த கரையில் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வச்சுருப்போம். தென்னங்கன்று எதுக்குன்னா, சப்போஸ் மழை காலத்தில் இந்த கரை உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த வேர்கள் வந்து அந்த மண்ணை வந்து இறுக்கி பிடிச்சிக்கும் உங்களுக்கு. தென்னங்கன்னுக்கு நீங்கள் தண்ணி தனியாக பாசனம் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இதிலே க்ரூம் ஆகி வந்துடும் உங்களுக்கு. நிழல் இருக்கிற வாசி ஃபிஷ்ஷுங்களோட க்ரோத்தும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சோ இது வளர்க்கறதுல ஒரு மீனுக்கும் ஒரு மாதிரியான தீனி தேவைப்படும் இல்லையா? இல்ல அப்படிலாம் எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்கா ஒரே தீனி தான். நீங்க எதுவுமே நாங்க எப்படி பண்றோம்னா, அரிசியை வந்து வடிச்சு சோறாக்கி கொடுக்குறோம். அப்படி அரிசி இல்லாத பட்சத்தில் காய்கறி வேஸ்டேஜ் இருக்குல்ல, மார்க்கெட்ல காலிஃப்ளவர் வேஸ்டேஜ் இருக்கும், முட்டைக்கோசு எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி சில இந்த தக்காளி அழுகுனது, அந்த இதெல்லாம் கத்திரிக்காய் அழுகுனது இருக்கும். அதை நீங்க ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே ஒரு சாக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு. காய்கறி வேஸ்டேஜ் நீங்க அதை வாங்கிட்டு வந்து கொட்டி விட்டீங்கன்னா ஃபிஷ் அதை சாப்பிட்டுட்டே உங்களுக்கு வந்து க்ரோத் ஆகி வரும் உங்களுக்கு. இல்லை எனக்கு ஃபீடு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அரிசி இல்லை கோதுமை வேறு ஏதாவது இந்த சோளம் அதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து செலவு கம்பேர் பண்ணுறப்ப வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து சேல்ஸ் பண்ணுறப்ப அதுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபிஷ் இருக்கிற எப்படி சொல்கிறதுனா, என்னால் இதுதான் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தீனி போட்டு அதை வளர்த்து நீங்கள் கொண்டுட்டு வரணும். நீங்கள் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் காஸ்ட் வைஸ் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மனுஷங்க வந்து 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி மீனுங்களுக்கும் அந்த மாதிரி மீனுங்களுக்கு ஒரு வேளை தான் மேடம், 3 வேளைலாம் கிடையாது. இது சிம்பிளாக வளர்க்கலாம் மேடம். ரொம்ப இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு வேளை தான் அந்த அரிசி இருக்குல்ல அதை வந்து சோறாக்கி போடுவோம். அப்படி இல்லைன்னா அரைச்சி ரவை மாதிரி இருக்கும், அதை வந்து தூவி விடுவோம். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்து எங்கேயாவது ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் இருக்குன்னா, இப்போ கல்யாண மண்டபத்தில் சாப்பாடுலாம் வேஸ்டேஜ் இருக்கும்.
இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாடகை வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாப்பாடை கொண்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபிஷஸ் கொடுக்கலாம். ஏன்னா அது வேஸ்டேஜ் தானே, சில பேர்லாம் அந்த அப்படியே கொட்டிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதை நம்ம ஃபிஷஸ்க்கு எடுத்து கொடுக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது பாண்டு வந்து அசுத்தமாகாதா? ஆகாது மேடம். நீங்கள் உங்களுக்கு தான் ஃபிஷஸ் வந்து சாப்பிட்றது இல்லை அது உங்களுக்கு, அதனால ஒன்றும் அசுத்தமாலாம் ஆகாது. உங்களுக்கு செட்டப் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு ஒரு 2500 குவான்டிட்டி அவ்வளோதான் நீங்கள் விடணும். நீங்கள் அதிகமாக விட்டிங்கனாலும் ஃபிஷ் க்ரோத் இருக்காது, கம்மியாக விட்டாலும் ஃபிஷ் க்ரோத் இருக்காது. நீங்கள் ஹெவியாக நீங்கள் ஃபீடு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பாண்டு வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து லிமிட்டடாக என்ன ஒரு ஃபிஷ்ஷஸ்க்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ அவ்வளோது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஸ்மெல் இருக்காது, எந்த அசுத்தமும் இருக்காது. ஸோ இப்போ மீன் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் எங்கே வாங்குனீங்க, அதை எப்படி கொண்டு வந்து இந்த குளத்தில் விட்டீங்க? அது நமக்கு தஞ்சாவூரில் திட்டைன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா தஞ்சாவூரில் திட்டை தான் மெயின் எல்லாத்துக்குமே அந்த மீன் சீடு வாங்குறதுக்கு. அங்கே ஹிமாலயன் மீன் பண்ணின்னு சொல்லிட்டு சுரேஷ்னு ஒருத்தவங்க, அவங்க ரொம்ப நண்பர் நமக்கு. அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு வந்து மீன் சீடு எல்லாமே வாங்கினது. அவங்க வந்து ஓனாக சீடு வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க எப்படின்னா ப்ரீடர் வந்து அவங்கள்ட்டே இருக்கும். தாய் மீன்கள்னு சொல்கிற வந்து இனப்பெருக்க மீன்கள் அவங்கள்ட்டே இருக்கும். அவங்களே சீடு எடுப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து சீடு கொண்டு வந்து நம்ம இங்கே விட்டு அந்த சீடை சைஸ் ஆக்கி 2 குளத்துக்கு செப்பரேட் பண்ணி விடுறோம். சீடு சைஸ் ஆகிறதுனா ஒன்றும் இல்லை, நாங்கள் வாங்குற சீடு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இருக்கும். அது ஒரு சின்னோண்டு பாண்டில் போட்டு அதை 5 இன்ச்சு வரையும் வளர்ப்போம். அதை 5 இன்ச்சு வளர்த்து அதை பெரிய பாண்டில் எடுத்து விடுறப்ப அது உங்களுக்கு வந்து 5 மந்த்தில் பார்த்தீங்கன்னா 1 kg வந்துடும். இதான் வந்து சீடு ப்ராசஸ். உங்களுக்கு நீங்கள் 1 இன்ச்சு சீடை வாங்கி 1 ஏக்கரில் விட்டிங்கன்னா அது வந்து 1 kg வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1 இயர் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஒரு மீன் வந்து குட்டியாக வாங்கி விட்டுறீங்க, 1 இன்ச்சில் வாங்கி விட்றீங்க அப்படின்னும் போது அது எத்தனை மாதங்களுக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் எடுத்து சேல் பண்ணுவீங்க? 1 இன்ச்சில் நீங்கள் டேரெக்டாக 1 ஏக்கரில் போட்டிங்கன்னா அது 1 இயர் எடுத்துக்கும். ஓகே, 1 kg வருது. நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் சொல்கிறேன். மினிமம் வந்து 8 மந்த்லேயும் வரலாம், இல்லை உங்களுக்கு 9 மந்த்லேயும் வரலாம். அது அவங்களோட வாட்டர் கண்டிஷனை பொறுத்து இருக்குது, அந்த அட்மாஸ்பியர் அந்த இதை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சு சைஸ் இல்லாமல் ஒரு 5 இன்ச்சு சைஸ் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரோத் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து 8 மந்த்தில் வரும். 6 இன்ச்சில் விட்டிங்கன்னா 5 மந்த்தில் வந்துடும். நீங்கள் ஒரு 25 கிராமில் 250 கிராமில், அதனால் 1/4 கிலோன்னு சொல்லுவாங்க, அந்த 1/4 கிலோவில் விட்டிங்கன்னா 3 மாதத்தில் உங்களுக்கு 1 கிலோ வரும். ஓகே, எந்த சைஸில் விடுறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க ஒரு மீன் வளர்ப்பு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது அவங்க வந்து சொந்தமாக பாண்டு வச்சிருக்கணுமா, இல்லை அவங்க எப்படி வளர்க்கலாம்? இல்லை மேடம், இப்போ சொந்தமாக பாண்டு வச்சிருக்கணும்னு தேவை கிடையாது. நிறைய டெண்டர் நிறைய ஏரிங்கள்லாம் இருக்குது, அதில் போய் டெண்டர் எடுத்தும் அவங்க வந்து விடலாம், ஃபிஷஸ் வந்து விடலாம். இல்லாத பட்சத்தில் சொந்தமாக லேண்ட் இருக்குன்னாலும் பண்ணலாம். ஏன்னா இது ஒன்றும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அழிவு பொருளுங்கிறப்போ உங்களுக்கு லாபம் தான் இருக்கும், லாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பாண்ட் செட்டப் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் எந்த லெவலில் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அவங்க செக் பண்ணிக்கணும். இல்லை எங்கள்கிட்ட வாட்டர் வந்து ஒரு 500-600 அடியில் லெவல் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து இதில் அந்த 1 ஏக்கரில் வந்து நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணி வைக்க முடியாது. உங்களால் தண்ணி கீழே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீர்ப்பாசனம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். பண்ணால் இது நல்ல லாபம் தர தொழில் தான் அது. ஸோ இதுக்கு அரசு சைடிலிருந்து ஏதாவது சப்சிடிஸ், மானியம் இது ஏதாவது இருக்குங்களா? பண்ணி தராங்க மேடம். என்னன்னா மானியம் பண்ணி தராங்க. ஆனால் பண்ணைக்குட்டைன்னு சொல்லி இப்போ மானியம்லாம் பண்ணி தராங்க. பட் ஆனால் அது வந்து நீங்கள் அந்த 1 ஏக்கர் அந்த மாதிரி பெரிய சைஸில் தான் உங்களால் பண்ண முடியாது. ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 1/4 ஏக்கர் இல்லை 1/2 ஏக்கர் அந்த மாதிரி சைஸில் தான் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. கவர்மெண்ட்டே எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களே பண்ணி தராங்க. அது ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது யார் அணுகணும் சார்? எல்லாமே நீர்வளத்துறை, எப்படி சொல்கிறது, மீன்வளத்துறை மேலாண்மை, அவங்கள தான் நம்ம போய் அணுகணும். கண்டிப்பாக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கிராமத்துலையுமே பண்ணைக்குட்டை வச்சுருக்காங்க. எல்லாமே விவசாயம் பண்ணுறவங்க, எல்லா விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட இப்போ வந்து பண்ணைக்குட்டையெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நிறைய இடத்துல வந்துக்கிட்டு இருக்குது. அதனால ஈஸியாக கிடச்சிரும் மேடம். அதெல்லாம் இதில் வந்து ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னும் போது எத்தனை மாதத்துக்குள்ள அது சாங்ஷன் ஆகும்? அது சீனியாரிட்டி பிரகாரம் தான் மேடம். ஓகே, அது நம்ம ஏன்னா சில பேர் முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாங்ஷன் ஆகி அவங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டாக உள்ளவங்களுக்கு அது வரும். இப்போ பயோபிளாக்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் பயோபிளாக்கு மானியம் இருக்கா என்னங்கிறது தெரில. இப்போ நம்மள்ட்ட லேண்ட் இருக்கிற வாசி நம்ம டேரெக்டாக இதில் பாண்ட் செட்டப் பண்ணுறோம். பயோபிளாக் மீன்ஸ் எப்படின்னா தார்பாயை வந்து சுற்றி கவர் பண்ணி அதில் ஃபிஷஸ் விட்டு வளர்க்குறாங்க. அது ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வரும் உங்களுக்கு. ஏன்னா அது அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஜாபில் உள்ளவங்களுக்கு அது ஓகே. ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய மீன்கள் அப்படின்னா என்ன மீன்கள் சார்? அது வந்து ரூக்சந்துன்னு சொல்லுவாங்க. ரூக்சந்து நிறைய பேர் வாவல்னு சொல்லுவாங்க, சில பேர் பாறைன்னு சொல்லுவாங்க, சில பேர் வவ்வால்னு சொல்லுவாங்க. அது சில பேர் பாப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட பேருக்கு வந்து மாறும். சிம்பிளாக சொல்ல போனால் கடல் மீனில் இந்த பாறைன்னு சொல்கிறாங்கல்ல, அதே வெரைட்டி தான் இதுலேயும். அது இந்த பாப்புன்னு சொல்லுவாங்க. அது அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு க்ரோத் இருக்கும். ஏன்னா நீங்கள்
இலைய நார்மலாக உள்ள எந்த ஒரு முருங்கை இலையோ இல்லை வேறு ஏதாவது கீரையோட இலையை போட்டால் கூட அந்த மீன் சாப்பிட்றோம். மற்ற ஃபிஷஸை கம்பேர் பண்ணுறப்ப வந்து க்ரோத் உங்களுக்கு 6 மந்த்லேயே அது 1 kg வந்துடும். இப்போ நிறைய பேர் பயோபிளாக் எல்லாமே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நீங்கள் வந்து சிமெண்ட் தொட்டி சில பேர் என்கிட்ட லேண்டு சின்னதாக தான் இருக்குது, சிமெண்ட் தொட்டி கட்டுற அளவுக்கு தான் இருக்குன்னா கூட அவங்க அந்த சிமெண்ட் தொட்டிலேயே விட்டு அதை வந்து சைஸ் ஆகி கொண்டு வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் வெரைட்டி வேறு அது. அதனால் நீங்கள் ஒரு 100 சீடு வாங்கி விட்றாங்கன்னா 100 சீடுமே வந்து உங்களுக்கு வந்து குரூமாய் வந்துடும். சீடுங்கிற மீன்ஸ் என்னென்னா அந்த குட்டி சொல்கிறேன், குட்டியாக தான் சீடுன்னு சொல்லுவோம் நாங்கள். அதில் லாசேஜ் கம்மியாக இருக்கும் மற்ற வெரைட்டியை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இந்த மீன் பண்ணையிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது சார்? விவசாயத்தை கம்பேர் பண்ணுறப்ப கூட தான் மேடம் வரும். விவசாயத்தில் என்ன வருதோ அதை விட இதில் எங்களுக்கு ஒரு 20% அதிகமாக வரும். 1 ஏக்கருக்கு இப்போ ஒரு எப்படின்னா 3 டைம்ஸ் விவசாயம் பண்ணுறாங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் 3 போகம்னு சொல்லுவோம். ஒரு போகத்துக்கு இப்போ 1 டன் மீன் எடுக்கிறோம்னா ஒரு கிலோட ரேட்டு வந்து 200 ரூபா வருது. அப்போ 1 டன்னுங்கிறப்ப 2 லட்ச ரூபா வரும். ஒரு வருஷத்துக்கு அப்போ வந்து 3 டன்னுங்கிறப்ப 6 லட்ச ரூபா வருது. அதில் நீங்கள் செலவு 3 லட்சம் தள்ளினா கூட உங்களுக்கு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நிற்கும். 3 லட்சம் செலவு ஆக போகிறது கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த 6 லட்சம் அந்த 3 லட்சம் அதில் கரெக்டாக அந்த 1 ஏக்கரில் எடுக்கணும்னா உங்கள்கிட்ட 5 ஏக்கர்ஸ் இருக்கணும். மீனை ரொட்டேஷனில் பண்ணி உங்களுக்கு க்ரோத் பண்ணணும். உங்களுக்கு வந்து 1/4 கிலோ சைஸ் உள்ள மீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்தில் வந்து 1 kg வந்துடும். உங்கள்கிட்ட வந்து சின்ன சீடு தான் இருக்குன்னா அது 3 மந்த்தில் வந்து உங்களுக்கு 1 kg கொண்டு வர முடியாது. அதுதான் ப்ராப்ளம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ இப்போ இது வளர்க்குறதுக்கு இதெல்லாம் டிப்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்? நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ சொந்தமாக வலை இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஆளுங்களும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இருப்பாங்க. இப்போ நானே என்ன பண்ணுவேன்னா உள்ள இறங்கி பிடிப்பேன். அதனால வந்து எங்களுக்கு வந்து வெளியில் உள்ள லேபர் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். வெளியில் வந்து யாரையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து பிடிக்க மாட்டோம். அப்படிங்கிறப்ப எல்லாமே ஆளு மாகாணம் எல்லாமே எங்கள்கிட்ட ப்ராப்பராக எல்லாமே கண்டிஷனில் இருக்கும். அது இருந்தால் தான் இது வந்து ஒரு ஃபார்ம் வந்து ரன் பண்ண முடியும். ஃபார்ம் ரன் பண்ணிட்டு சப்போஸ் வேறு இடத்துல இருக்கோம், நம்ம வேறு யாரையாவது ஆளை வச்சு லேபர் வச்சு இதை வந்து ரன் பண்ணுறோம்னா அதில் வந்து அதிகமாக ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுக்குற காசு இப்போ ஒரு லேபருக்கு நீங்கள் 500 கொடுத்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா 50,000 வந்துடும். உங்களுக்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம இறங்கி செய்யணும். அதில் தான் நீங்கள் 100% வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் உங்களால். உங்களுக்கு நீங்கள் செய்யலனாலும் அதை பற்றி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் வந்து இதில் இறங்கிடக்கூடாது. தெரிஞ்சு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து சஜஷன் பண்ணுங்கள், இல்லை ஒரு 2 பேர்த்திலேயே சஜஷன் பண்ணுங்கள். சஜஷன் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து உங்கள் ஏரியா எப்படி இருக்குது, அதுக்கு தண்ணி செட் ஆகுமா, எந்த ஃபிஷஸ் வாங்கி விட்டால் வளரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இல்லை கடைகளில் கொண்டு போய் கொடுக்குறீங்களா, இல்லை நீங்களே சேல்ஸ் பண்ணுறீங்களா இந்த மீன்களை? சிம்பிளாக சொன்ன மாதிரி தான் மேடம், நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, ரெடியாக இருக்குங்கிற பட்சத்தில் நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து வெளியில் கொண்டு போய் கொடுக்க முடியும். வெளியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தக்காளி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் ஹோல்சேலில் கொடுத்தீங்கன்னா 1 kg வந்து 4 rupeesக்கு தான் போகும். நீங்கள் ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணிங்கன்னா 1 kg வந்து 50 rupeesக்கு சேல்ஸ் பண்ணலாம், 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாபம் தான், 3 மடங்கு லாபம் கிடைக்கிது. அதே மாதிரி தான் மீனை பொறுத்தவரையும் நாங்கள் வெளியாளுங்க வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்கன்னா 1 kg வந்து 120க்கு தான் எடுப்பாங்க. 120க்கு எடுத்தாலும் அவங்க வந்து வலை எடுத்துகிட்டு வருவாங்க, வலைக்கு வாடகை கொடுக்கணும், பிடிக்கிற ஆளுகளுக்கு வாடகை கொடுக்கணும். அப்படிலாம் கம்பேர் பண்ணுறப்போ 1 kg பார்த்தீங்கன்னா 80 rupeesக்கு தான் போகும். இப்போ நாங்கள் டேரெக்டாக பிடிச்சி சேல்ஸ் பண்ணுற வாசி 1 kg வந்து 200க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 மடங்கு லாபம் இதில் வந்துடும் எங்களுக்கு. ஸோ இவ்வளோ நேரமாக ஒரு பண்ணையில் மீன் வளர்க்குறது எப்படி அண்ட் அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதை எப்படி பராமரிக்கலாம், இதை புதுசாக ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும், அது எதெல்லாம் செய்யக்கூடாது, அரசு சைடில் என்ன மாதிரியான சலுகைகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து யாராவது பார்க்குறாங்க, மீன் பண்ணை வைக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்க இதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மக்களே, இதே மாதிரி உங்களுக்கு மீன் வளர்ப்பு பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்வாலா ஆப்பில் இதுக்குன்னு தனியாக கோர்ஸே இருக்குங்க. எஸ், அது மட்டும் இல்லாமல் கூட 500+ கோர்சஸ் இருக்குது. நீங்கள் மென்டாஸ் கூட டைரக்ட் வீடியோ கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோட கமெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bosswala. Be the boss.